திராவிட பேசுகிற பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கங்க மேடம். வணக்கம் மேடம். உலகம் முழுசும் உலுக்கிக்கிட்டு இருக்குது ஜெஃபி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஃபைல்ஸ்ல 14 வயசு 13 வயசு சிறுமிகள் பெரிய பெரிய விஐபிகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், நம்ம மோடி பேர்லாம் கூட அதுல இருக்கு. இன்னும் உலக நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள் பேர்லாம் அந்த சிறுமிகளை இருந்தாக்குனதாக, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பண்ணினதாக அந்த ஃபைல்ஸ் வெளியாகி இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இந்த சூழ்நிலையில நேற்று பில்கேட் அவர் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அது என்னன்னாக்க, இது ஏன் இப்ப வெளியிடணும், ஆனா அதுல சம்பந்தப்படல, ஆனா இப்ப வெளியிடுவதுன்னு அவசியம் என்ன, எதனால இந்த பிரச்சனை கலப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஒரு பொருளாதாரம், அடுத்ததாக ஒரு அதிகாரம். அது மோசமானவங்க கிட்ட கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போ இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல, இந்த மாதிரி எல்லாம் தவறே நடக்கல, யாரோ தப்பா ஒரு இதை கொடுத்திருக்காங்க, இதுல இருக்கிறது எல்லாமே தொழில்நுட்பத்தை வச்சு ஏதோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு யாருமே சொல்லல. மாறாக இது ஏன் இந்த நேரத்துக்கு வருது அப்படின்னு கேக்குறாங்க. இது அப்படியே தாவேகா தலைவரோட ஒப்பிட்டு பாருங்களேன். தாவேகா தலைவர் புலி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அதுல கிடைத்த அந்த வருமானத்துல பல கோடிகளை அவர் கணக்குல காட்டல. அதுக்கு அப்புறமா ஒரு ரெய்டு நடத்தி அதுல இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அபராதம் போடுறாங்க 1.5 கோடிக்கு. அதை என்ன சொல்றாரு அவரு, அதை ஏன் நீங்க அவ்வளோ காலதாமதமா பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரே தவிர, நான் பல கோடிகளை மறைச்சு வச்சது பொய் அப்படின்னு அவர் சொல்லல. அப்போ தப்ப இவங்க பண்ணிடுவாங்களாம். ஆனா தப்ப கொஞ்சம் அப்புறமா தெரிய நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுதான் தப்பு அப்படின்னு பேசுவாங்களாம். இது எப்படி இருக்கு பாருங்களா. அப்ப எவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இந்த உலகத்துக்குள்ள இவங்க செட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னும் இந்த பூமியில உயிர்கள் வரணும், இன்னும் இந்த பூமியில தலைமுறைகள் தழைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பாடுபடுறோம். இந்த சூழல்ல ஏன் இந்த நேரத்துக்கு இந்த ஃபைல் வெளியில வந்தது அப்படின்னு மனசாட்சியே இல்லாம கேக்குறாங்க பாருங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அவரை பெரிய பிசினஸ் மேக்னட் நினைக்கிறதா, இல்ல தொழிலதிபர், இல்ல ரொம்ப பெரிய பணக்காரர், இது எதுக்காவது அவருக்கு தகுதி இருக்கா இந்த மாதிரி பேசுவதன் வழியாக? அப்போ பெண்களை நீங்க என்னவா பாக்குறீங்க? அதுலயும் சிறுமிகள், நம்ம மேஜர் அப்படின்றதுக்கு 18 வயசு வச்சிருக்கோம். ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா அதுதான் வயசு, ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அதுதான் வயசு. ஆனா அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சிறுமிகளை அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே கூட தெரியாது. இதுதான் பாலியல் உணர்வு, இப்படிதான் பாலியல் உறவு நடக்கும் அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறுமிகளை நீங்க ஒரு ஒடுக்குமுறைக்கு, வன்முறைக்கு உட்படுத்திட்டு அந்த ஃபைல் ஏன் இந்த நேரத்துக்கு வெளியில வந்தது அப்படின்னு கேட்கறது ரொம்ப பெரிய பச்சை அயோக்கியத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்க உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒரு பணம் படைத்தவனும் அல்லது ஒரு அதிகாரத்துல இருக்கிறவனும் அதை துஷ்பிரயோகம் பண்றதுக்கான ஒரு நிலமாக இங்க பெண் தான் இருக்கிறா அப்படின்றது இந்த நூற்றாண்டுல கூட நமக்கு நினைச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. நம்ம இப்ப வாக்கு போடுறதே இந்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும், இந்த அரசு இந்த அதிபர் அல்லது இந்த பிரதமர் நமக்கு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம காப்பாத்துறோம். ஆனா இந்த பாலியல் விவகாரத்துக்குள்ள இருக்கிற இவங்க எல்லாருமே அதிபர்கள், பிரதமர்கள், இந்த மாதிரியான இது என்ன மனநிலை? இந்த ஆண்கள் எல்லாம் பெண்கள் கிட்ட எப்படி பாதுகாப்பு எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் தான். இதையும் தாண்டி சில தலைவர்கள் முதுகெலும்போடும் துணிவோடும் பெண்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்போடும் இருக்கிறாங்க. அதுல தாயுமானவராக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கிறாரு. ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்களை எல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனா இதை தாண்டி இன்னைக்கு பரவலாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ அது அப்படியே எப்படி தலைவர்களுக்குள்ள புகுந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஆராய வேண்டிய ஒரு செய்தி. அப்போ ஒரு அதிகாரத்தை நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வளைச்சிப்பேன் அப்படின்னு சொல்றதும், அவங்க போடக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் தான் நம்ம பாக்குறோம். எல்லாருக்குமே பாலியல் ஆசை உண்டுங்க, இல்ல அப்படின்னு மறுக்க முடியாது.
ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பாலியல் ஆசை அப்படின்றது உண்டு. அது இயற்கை. எப்படி வந்து வயிற்றுல ஒரு பசி ஏற்படுதோ அந்த மாதிரி உடலுக்குள்ள ஒரு பசி என்பது ரொம்ப இயற்கை. ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு காதல் தான். அது வந்து மண்ணின் மீது இருக்கலாம், ஆடைகள் மீது இருக்கலாம், உழைப்பின் மீது இருக்கலாம், நபர்கள் மீது இருக்கலாம். அதனால அந்த காதலை நம்ம எப்படி சேனலைஸ் பண்றோம், அந்த காதலுக்கான வடிகால் எப்படி போயிட்டு இருக்கு, அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசு பொருளாக பார்க்க வேண்டும். காலம் காலமாக பெண்களினுடைய உடம்புலதான் நான் வந்து என்னுடைய ஆதிக்கத்தை எழுதுவேன், நான் என்னுடைய அதிகாரத்தை எழுதுவேன், நான் என்னுடைய உரிமையை எழுதுவேன் அப்படின்றது இந்த மனநிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்தாமல் போனால் மறுபடியும் இந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஆனா இதையெல்லாம் பண்ணிட்டு கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசுறாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால அதை தாங்கிக்கிட்டு வெளியில வர முடியுமா அப்படின்னே தெரியல. ஆனா இத பத்தி எல்லாம் கவலையே படாம அப்படி தொடச்சி போட்டு போற மாதிரியான ஒரு மனநிலை ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை. அது தலைமை இடத்துல இருந்ததுன்னா இப்படித்தான் சீரழியும். மேடம், ஒரு பக்கம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, உலக அளவுல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண்கள் பாதிப்பை வச்சு இந்த ஆண்கள்ல வச்சு இப்ப வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை மிரட்டுறாரு. மிரட்டி தான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்துட்டு இனிமே வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி, இதனால வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்துக்கள் காத்துது? இது ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. எத்தனை தியாகிகள், எத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்களுடைய சொந்த உயிரை வந்து பறிகொடுத்து நம்ம நாட்டினுடைய தேசத்திற்காக விடுதலையை பெற்று தந்தார்கள். இந்த மாதிரி இருக்கவங்க கிட்டயா அது போய் கிடைக்கணும்? எவ்வளவு பாருங்களேன். இப்போ ஐயா ட்ரம்ப் என்னமோ ரொம்ப பெரிய ஒரு புனிதர் போலவும் அவர் வந்து தூய்மையான சக்தி போலவும் பேசுறாரு. அவரும் அதுல வந்து அவருடைய பேரும் அதுல இருக்கு, அதை பற்றிய கோப்புகளும் வீடியோக்களும் அங்க இருக்கு. ஆனா எப்படி வந்து கொஞ்சம் கூட அந்த கூச்ச நாச்சமே இல்லாம இன்னொருத்தர் மேல வந்து பேசுறாங்க அப்படின்னே தெரியல. நான் என்ன கேக்குறேன், ஒரு அதாவது எலிய பிடிக்கிறதுக்கு ஒரு பொறிய வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொறிக்குள்ள சிக்கப்பட்ட ஒரு நபராக ஒரு நாட்டினுடைய பிரதமர் இருக்காருன்னா அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்குமா? ஏற்கனவே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பொதுத்துறைகளை எல்லாம் வித்து முடிச்சாச்சு. ஒரு விமான நிலையம் அது படக்கூடிய பாடு இருக்கு பாருங்களேன், அந்த விமானங்கள் படக்கூடிய பாடு இருக்கு பாருங்களேன், ஐயோ சொல்லவே முடியல. அப்படி வந்து ஒரு பொது சொத்துக்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அதை எல்லாத்தையும் நான் தனியாருக்கு வந்து தாராவாத்து கொடுத்துருவேன். அதை தாராவாத்து கொடுக்கறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் மக்களுடைய வரிப்பணத்துல பண்ணிட்டு அதை ரொம்ப சாதாரணமா எளிமையா வந்து தனியாருக்கு வந்து தாராவாத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இருக்கு பாருங்க. எங்க இருந்து வந்தது? யார் அவங்களுக்கு எல்லாம் உரிமை கொடுத்திருக்காங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து நான் வந்து ராஜினாமா பண்றேன், இதுக்கு வந்து நான் பொறுப்பெடுத்து இதுக்கு என்ன தீர்வோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு செய்யாம அதுக்கு வந்து பேசாம இருக்காங்க. பிரதமர் இன்னும் வாய் திறக்கவே இல்லை. பெருசா இது பிரச்சனை பண்ற மாதிரியே ஒண்ணும் தெரியல. ஆமா, இதுக்கு நடுவுல கான்ஸ்பிரசி தியரி வேற, சதி கோட்பாடு வேற. பெண்கள்லாம் பெண் எம்பிக்கள் எல்லாம் முற்றுகையிட்டுட்டாங்க, இது பிரதமருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ ஒரு பிரதமருடைய ஒரு நாட்டினுடைய பிரதமர் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத முறையில தான் நீங்க நாட்டை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? தெரியல எனக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறீங்க? அப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் என்னங்க பாதுகாப்பு இருக்க போகுது? ஒரு சாமானியனாக நமக்கு என்ன இருக்க போகுது? பார்லிமெண்ட்ல பாதுகாப்பு இல்லைன்றாங்க. பார்லிமெண்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? யாரால ஆபத்து இருக்கு அதை சொல்லணும் இல்லைங்களா? அதாவது எங்க இந்த மாதிரி ஒரு அழுத்தமான விஷயங்களை நம்ம பேசிடுவோமோ அது எங்க வந்து பொது வழிகள்ல தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக மடைமாற்றக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு வந்து ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பாஜக செய்யுது. இல்லாட்டி எம்பிக்கள்லாம் வந்து இவங்களை முற்றுகையிட்டுட்டாங்க, இவருடைய உயிருக்கே வந்து ஆபத்து, இவருக்கு வந்து சமாதிக்கு வந்து குழிய தோண்டிட்டாங்க அப்படின்னு பேசுறது ஒரு பச்சை பொய்யா இருக்கு இல்லையா?
ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இது அழகா? அது கூட வேற இருக்கக்கூடியவங்க எல்லாம், அந்த கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதற்கு ஒத்து வேற ஊதுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த நாட்டை யார் பாதுகாக்க போறாங்க? அப்ப இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனையை கலப்பி விடுறாங்கன்றீங்க? நிச்சயமா. இப்போ இந்த பிரச்சனையில இஸ்ரேலுக்கு இவர் பயணம் செய்தார் அப்படின்றத ஒத்துக்கிறார். அந்த பயணம் செய்யறதுக்கு முன்னாடி இவர் அமெரிக்கா போனார் அப்படின்றது நமக்கு செய்திகள் வழியாகவும் தெரியுது. அப்போ அந்த அமெரிக்காவுல போய் இவர் யாரோட ஆலோசனை நடத்தினார்? என்ன விதமான ஆலோசனை நடந்தது? இஸ்ரேலுக்கு போயிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இவர் ஆடி பாடி கொண்டாடிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த மின்னஞ்சல்ல செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றது தெரியல. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய தேசம், இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, இதுல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த மக்களினுடைய உயிர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாம ஒரு நாட்டுல, அது ஏதோ ஒரு அந்நிய நாடு, அவங்க சொல்லக்கூடியதை கேட்டுட்டு இந்த நாட்டினுடைய பிரதமர் போய் ஆடி பாடி இருக்காரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை என்ன? அவங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அமெரிக்காவுல இல்லீகலாக வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கைகள்லயும் கால்கள்லயும் விலங்க போட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்களே, அப்போ கூட இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒண்ணுமே கேட்கலையே, பேசவே இல்லை. சொந்தமாக என் நாட்டுல விமானம் இருக்கு, நான் அனுப்புறேன், என்னுடைய மக்கள் அதுல கண்ணியமா ஏத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்ல முடிச்சுதா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எதை நம்பி ஓட்டு போட்டோம்? இன்னும் ஓட்டு போடுவதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கண்ணீரையும் கவலையுமா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல மாநிலங்கள்ல வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் படுத்துற பாடு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல காணும். 1 கோடி மக்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னா அப்போ வருஷா வருஷம் நீங்க அந்த திருத்தமே பாக்குறதே இல்லையா? யார் யார் இருக்காங்க, யார் யார் இல்ல? அப்ப எதுக்கு அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த தேர்தல் ஆணைய வேலையே பார்க்குமா? எவ்வளவு பெரிய மோசமான வேலை பாருங்க. அப்போ இந்த நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையைத்தான் இவங்க தொடர்ச்சியாக செய்யறாங்க. எங்கேயோ பாகிஸ்தானால பிரச்சனை அப்படின்றாங்க. இது அமெரிக்கா வெளியிட்ட ஃபைல் தானே? அமெரிக்கா தானாக உற்பத்தி பண்ணலையே. அங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட எப்ஸ்டீன் அப்படின்றவருடைய மின்னஞ்சல்ல இருந்தா எடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்காவது தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். உங்க முகத்தை மட்டும் எடுத்து இன்னொரு உடலோட எல்லாம் இப்போ இன்னைக்கு தொழில்நுட்பம் அபாரமா வளர்ந்துருக்கு. இப்போ உங்களுடைய முகத்தை எடுத்து கூட இன்னொரு உடல்ல அட்டாச் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் இருக்கு. ஆனா அன்னைக்கு காலகட்டங்கள்ல அங்க என்ன நடந்ததோ அதைத்தான் ரகசிய கேமரா வச்சோ வேறு விதமாகவோ அதை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இது ஒருத்தர், அதாவது இந்தியாவினுடைய பிரதமரை டார்கெட் பண்ணணும், கட்டணும் அப்படின்றதுக்காக வெளியிடப்பட்ட ஃபைல்ஸ் கிடையாது. அப்படி வெளியிடப்பட்டிருந்தா இந்திய பிரதமர் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இருந்திருக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, அதுலயும் ராஜாக்கள், அரசர்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் கூட அதுல இருக்கிறாங்க. இளம் சிறுமிகளோட அவங்களுடைய புகைப்படங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ உலகத்துல இருக்கிறவங்களுடைய அந்த பலவீனத்தை ஒரே ஒரு நபர் வியாபாரம் பார்த்திருக்காரு. அதனால்தான் அவரை சிறையில அடைச்சதுக்கு அப்புறமா கூட அவர் எப்படி இறந்தார், எப்ஸ்டீன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் எப்படி இறந்தார்னே தெரியல. கேட்டா மர்மமான முறையில இறந்திருக்கிறாரு, தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் இதுவரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த மாதிரியான சூழல்ல வாழ்றோம் அப்படின்னு ஒரு பயமா இருக்கு பாருங்க. நம்ம சாதாரணமா அகதிகள் முகாம்ல தான் ஒரு அச்சுறுத்தலோட வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு தேசத்துக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு இல்லையோ? கேட்டா பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்றாங்க. உங்க பக்கத்து வீட்டுல இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நமக்கு இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. நம்ம ரொம்ப நம்பிக்கையோட நம்முடைய பிரதமரை நம்பி இருக்கிறோம். ஆனா பிரதமர் மீதே இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் அங்க ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்ற மாதிரி அவர் வேலை பார்க்கிறார் அப்படின்னா அப்போ இந்த நாட்டினுடைய இறையாண்மை என்னாச்சு? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்னாச்சு? இந்த மக்களினுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா? இந்த மக்கள் எங்க அகதிகளாக மாறி விடுவோமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? இதுக்கு யாரே வரும்னு சொல்றாங்களே, உலகப்போரே வரும்னு பேசிக்கிறாங்க. என்னன்னா உலகப்போரே வரும்,
அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம அதாவது ஒருவேளை மனசு ஒத்து போய் கன்சர்ன்ட் இருந்து அந்த பெண்கள் அவங்களோட ஆண்களோட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வேற. அதுவும் இவ்வளவு குறைந்த வயசுல இருக்கிறது அப்படின்றது அந்த பெண்ணினுடைய விருப்பத்தை பெற்றிருந்தாலும் கூட சட்டப்பூர்வமாக தப்பு, குற்றம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த சூழல்ல ஒரு நபருக்கு மட்டுமல்லாமல் வேற யார் யாருக்கு தேவைப்படுதோ அத்தனை பேருக்கும் ஒரு தீவுல ஒரு ஜெட்டு இதுல வீட்டுக்குள்ளேயே எத்தனையோ அறைகள், படுக்கை அறைகள் இருக்கக்கூடிய ஒரு வீடுகள்ல எங்க யார் இருக்காங்கன்னே தெரியாத சூழல்ல இப்படியான ஒரு பாலியல் தொழில் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு நாடுகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளே அதுல வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எங்க போய் நியாயம் கேட்கறது? இந்த திருடன் கையில சாவியை கொடுத்தாங்கன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்படி வேலியே வந்து பயிரை மேய்ஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வேலிக்கு தான் என்ன மதிப்பு இருக்கு, பயிர்கள்லாம் எப்படி வளரும் அப்படின்னு ஒரு பல்வேறு கேள்விகள் இப்ப நமக்கு முன்னாடி தொக்கி நிக்குது. அப்ப நம்ம யாரை நம்புறது? நம்ம யாரை நினைச்சு இந்த நாட்டினுடைய பிரதமராக கொண்டு வந்தோம்? அப்போ இந்தியாவுக்கு உலக அரங்கத்துல இருக்கக்கூடிய பெயர் என்ன? உலக அரங்கத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டாரோ? அதுக்கு பதில் சொன்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லங்க இந்த காரணத்துக்காக போனோம், அவங்க மாத்தி இப்படியா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பதில் கூட நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அப்போ நம்மள என்னவா நினைக்குது இந்த அரசு? மறுக்கவும் இல்ல, ஆமான்னு ஒத்துக்கவும் இல்ல, அமைதியா இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க. சைலண்டாவே இருந்தாவே அது ஆமான்னு தானே அர்த்தம். மௌனம் சம்மதுக்கு தானே. அதுதான் இன்னைக்கு கேட்டா அந்த மௌனம் கூட வந்து அது ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சில என்ன சொல்றது மருத்துவர்களே வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையில பாக்குறோம். தாவேகாவினுடைய தலைவர் மௌனமாக இருந்தார் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல பிரதமர் இந்த மாதிரி இருப்பதும் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அதிகாரிகள் அவருக்கு வந்து துணையாக நிற்பதும் எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதை பத்தி வந்து கவலையே படாமல் இருப்பதும் எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய எம்பிக்களை எல்லாம் அவங்கள வந்துட்டு இடைநீக்கம் செய்வதும் இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகாகுமா? இந்த ஜனநாயக நாடு மலரணும் அப்படின்னு சொல்லிதான் காந்தியில இருந்து நேருல இருந்து அத்தனை பேரும் போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்களா? தேசபக்தி கிடையாது காங்கிரஸுக்கு, தேசத்தை எல்லாம் வந்து காட்டி கொடுக்கிறவங்க அப்படின்ற ரீதியில பேசிட்டு இப்போ இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி தொக்கி நிக்குது. இதுக்கெல்லாம் நம்ம அப்படி ஒரு கொந்தளிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு மடை மாற்றக்கூடிய வேலையை ரொம்ப சிறப்பா பண்றாங்க. நல்லதுங்க மேடம், பல்வேறு கருத்துக்கள் நம்மோடு பகிர்ந்துருக்கீங்க. நன்றி, வணக்கம்.